லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தீர்த்தத்தை கொடுத்து முடிக்கட்டும். இப்ப எல்லாரும் வந்திருக்கிற நேரத்துல வீட்டையே வேதனைப்படுத்தி எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டான்னு எனக்கு தோணுது பூமி. எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா மெதுவா தாத்தா பாட்டிய உட்கார வச்சு நடந்த விஷயத்தெல்லாம் விளக்கமா சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திடலாம். அதுக்கப்புறமா உங்க வீட்டுல சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? பிரச்சனை வந்ததும் ஒரு பொய்ய சொல்லியிருக்க. சரி சரி புரியுது. அதுக்காக எத்தனை நாளைக்கு பொய்ய மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க போற? இங்க பாரு, ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. சில பேருக்கு கடவுள் தீர்வதான் தரான், அதாவது அந்த பொய் மூலமா. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, சொன்ன பொய்ய நிஜமாக்கிறே. பொய் சொல்லும் போது நல்லா இருந்துச்சா? அந்த பிரச்சனை முடியணும்னா சொன்ன பொய்ய நிஜமாக்கணும். அப்ப எல்லார் வாயும் முடியலாம். என்ன நான் சொல்றது புரியுதா உனக்கு? தம்பி, நான் சொல்றத புரிஞ்சுக்க. அத தவிர வேற வழியே இல்ல. வேம்பு சார், நீங்க பில்ல கொடுத்துட்டு வாங்க, நான் அங்க நிக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் இங்க எதையோ தேடி வந்தா இவர் எதையோ சொல்லிட்டு போறாரு. அப்ப நாங்க வரங்கய்யா. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நாளைக்கு தீர்த்தம் கொடுக்கற விசேஷம் இருக்கு. இருந்து எல்லாரும் அதுல கலந்துக்கிட்டு பொம்மிய வாழ்த்தினா தானே நல்லா இருக்கும். எங்க வாழ்த்து பொம்மி கண்ணுக்கு எப்பவுமே இருக்கும். நாங்கெல்லாம் ஊருக்காரங்க. அங்க மாடு கண்ணு அது இதுன்னு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். அதான் உடனே கிளம்புறோம். கிருஷ்ணவேணி வந்ததும் வராதுமா இந்த விஷயத்த சொல்லி கிளம்புனதும் எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதனாலதான் ஒரு 8 பொம்மையை பாத்துட்டு போகலான்னு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காம நாங்க போறதுக்கு அனுமதிக்கணும். சரி, இப்படி சொல்லும் போது நான் என்ன பண்றது? சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஆனா பொம்மியோட எல்லா விசேஷத்திலையும் நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும். அது கண்டிப்பா. நாங்க வராமையா? அப்போ வரமையா? கிருஷ்ணவேணி எங்க பொம்மையை காணோம்? இதோ வந்துட்டா. பாத்தியா வேணி, உன் மாப்பிளைக்கும் பொம்மைக்கும் 100 ஆயுசு. நான் சொல்லி வாய முடல உடனே வந்துட்டாங்க. பொம்மி கண்ணு, என்ன எல்லாரும் கிளம்பி நிக்கிறீங்க? ஆமா பொம்மி, உங்க அம்மா வேணா இருந்துட்டு வரட்டும். நாங்க போயிட்டு அவங்க வேலையை பாக்குறோம். அத்தை, உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியுமா? பொம்மி கண்ணு, அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க, நான் போய் பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ கவனமா இருக்க வேண்டாமா? இங்க பாரு, நீ எதுவும் எடுத்துட்டு வர வேண்டாம். அம்மா கிருஷ்ணவேணி, பார்த்தல்ல, இந்நேரம் புள்ளை விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கதி கலங்கி போயிட்டம்மா. இங்க பாரு கிருஷ்ணவேணி, பொம்மி மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. நான் புறப்படுறதுக்குள்ள சுத்தி போட்டுட்டு போறேன். சரிங்க அத்தா. இப்போ எதுக்கு பாட்டி? சொன்னா கேட்கணும், அமைதியாரு. தாயே. சொல்லுங்க பாட்டி. நீ போய் தேங்காயும் கற்பூரமும் எடுத்துட்டு வா. அப்படியே மிளகாயும் உப்பையும் எடுத்துட்டு வா. சரி. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, எல்லா கண்ணும் கண்டபடி தொலையட்டும். கடுகு போல வெடிக்கட்டும். இந்தாமா துப்பு. வீட்டுக்குள்ள போறதுக்கே வெறுப்பா இருக்கத்த. உன்னா எல்லாரும் பொம்மி பொம்மின்னு ஆடுறதும் அவங்க பண்ற அலுமலும் தாங்க முடியல.
எப்படா உண்மை வெளியில வந்து அவ அசிங்கப்பட்டு நிப்பான்னு காத்துட்டு இருக்கேன். இதை கொண்டு போய் உடைச்சிட்டு வந்துருங்க. சரி. கவலையப்படாத, அந்த பொம்மி வீட்டை விட்டு போற நேரம் நெருங்கிடுச்சு. மொத்தமா எண்டு கார்டு போட்டுடலாம். கண்டிப்பா நடந்தே ஆகணுமா? என்னாச்சு? தமன்னா, ஏமா என்னாச்சு? அடிக்கடி பட்டுடுச்சா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா, திருஷ்டி சுத்தி போட்டப்போ தேங்காய் வந்து தலையில பட்டுடுச்சு. ஐயோ, அப்படியா? சமந்தி மன்னிச்சிருங்க. அடி ரொம்ப பலமா பட்டுருச்சா? இல்ல பரவாயில்ல. இதுவும் ஒரு நல்ல சகுனம் தான். அப்படி சொல்லுங்க. பொம்மி மேல இந்த திருஷ்டி எல்லாம் போயிடுச்சு. ஏ ராசாத்தி. பாத்தியா தமன்னா, நமக்கு அடிப்பட்டது இவங்களுக்கு நல்ல சகுனமா இருக்கட்டும். அவன் நல்ல சகுனத்தை நான் அபசகுனமா மாத்தி காமிக்கிறேன். ரொம்ப வலிக்குது அத்தை. மனு, உள்ள இருந்து சீக்கிரமா ஐஸ் கட்டி எடுத்துட்டு வா. ரொம்ப வீங்கிரும் போல இருக்கு. மனோ, அப்படியே எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வா. ரொம்ப வலிக்குது. ஐயோ, பொம்மி, இத பாரு. உனக்கு எவ்வளவு தூக்கம் வந்தாலும் சோர்வா இருந்தாலும் முடிய சிக்கெடுத்து சீரா வச்சுக்கோ. இன்னும் நாளாக நாளாக வயிறு பெருசாகும். அப்புறம் உனக்கு முடியாம போகும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இத பாரு, டாக்டர் குடுக்கற மருந்து, மாத்திரை, சத்து மாத்திரை இதெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். அம்மா பக்கத்துல இல்லன்னு அதெல்லாம் சாப்பிடாம விட்டுறாத, என்ன? சாப்பிடுறேம்மா. என்ன சொரத்தே இல்லாம சாப்பிடுறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிறைய பழம், காய்கறி எல்லாம் சாப்பாட்டுல சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம சேட்டு இருக்காருல, சேட்டு, அவர்கிட்ட சொல்லி குங்குமப்பூ வாங்கிட்டு வந்து தரேன். குங்குமப்பூவை பால்ல கலந்து சாப்பிட்டேன்னா பிறக்கிற குழந்தை ரொம்ப கலரா பிறக்குமா. சரிம்மா, சாப்பிட்டுட்டா போச்சு. நீ சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொம்மி. பொம்மி, ஊர்ல எல்லாரும் இவளுக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கையா? கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவா. அவ எங்க வாழ போறா? அப்படி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டாங்கடி. அவங்க கண்ணெல்லாம் பட்ட மாதிரி நீயும் திரும்பி வந்த. என் மனசுக்குள்ள அப்படி ஒரு பயம். ஆனா அங்க வந்து மாப்பிள்ள உன்னை கூட்டிட்டு வந்ததுல இருந்து மனசு மாறி உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாருமா. 2 பேரும் நெருக்கமா தான் இருக்கீங்கன்னு தெரியும் போது சந்தோஷமா தான் இருக்கு. என்னடி சத்தத்தையே காணோம்? நீங்க 2 பேரும் நல்ல விதமா சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஆமாமா, அதெல்லாம் நல்லதான் பாத்துக்கிறாரு. அதுவும் இல்லாம அன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்போ வாந்தி வந்துச்சா, என்ன அசைய கூட விடாம என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டாருமா. இல்லடி, நான் நெருக்கத்தை பத்தி கேட்டா நீ எதையோ பேசிட்டு இருக்க. அட என்னம்மா, நீ நெருக்கமா தான் இருக்கும். புள்ளத்தாச்சி பொண்ணு கிட்ட கேக்குற கேள்விய பாரு. நீ பயங்கரமா காமெடி பண்றமா. ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்க வந்திருந்தவங்க அவங்க குழந்தைய திடீர்னு என்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அத ஒருத்தர் வந்து போட்டோ எடுத்தாருமா. அத பார்த்துட்டு உடனே வேம்பு சாரு, இன்னும் 10 மாசத்துல இப்படி ஒரு அழகான குழந்தை நமக்கும் வந்துரும்லன்னு கேட்டாருமா.
அதுல அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவர் இப்படியெல்லாம் இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமாவும் பெருமையாவும் சொல்லியிருப்பேன். அதான் நடந்த விஷயத்தை எல்லாம் எனக்கு சாதகமா மாத்தி உங்ககிட்ட போய் சொல்றேன்னு நினைச்சா கஷ்டமா இருக்குமா? பொம்மி அவங்க அம்மாவை சமாளிக்க எவ்வளவு கஷ்டப்படுறா. பூமி, இதெல்லாம் கேக்குறதுக்கு சந்தோஷமா தாண்டி இருக்கு. ஆனாலும் நீங்க 2 பேரும் நல்ல இணக்கமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு தானே இருக்கீங்க. ஏமா நான் இவ்ளோ சொல்றேன், திருப்பி திருப்பி இப்படியே கேட்டுட்டு இருக்க? அப்பா என்ன எப்படி பார்த்து பாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்குடி. என்ன சைக்கிள்ல உட்கார வச்சு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவாரு. நைட்ல நான் தூங்கலன்னா துடிச்சு போய் என்ன கதை சொல்லி தூங்க வைப்பாரு. அவரு எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்தாருன்னா என் பக்கத்திலேயே உட்கார்ந்து சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டி விடுவாரு. அப்புறம் ஸ்வீட் செய்யும் போது என்ன மடியில உட்கார வச்சுக்கிட்டு செய்யற முதல் ஸ்வீட்டை எனக்கு ஊட்டி விட்டு அழகு பாப்பாரு. இதெல்லாம் உனக்கு மறந்து போச்சாமா? நீ என்ன அடிக்கணும்னு கையோங்கன்னா அப்பா துடிச்சு போய் குறுக்க வந்து எப்படி தடுப்பாரு? அதெல்லாம் நீ மறந்துட்டியாமா? அடிக்காத குழந்தைய போட்டு ராட்சசி மாதிரி அடிக்கிற. போ அந்த பக்கம். அப்பா மாதிரி என்ன வேம்பு சார் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாருமா. வேம்பு சார பத்தி ஏதேதோ சொல்றோம். இதெல்லாம் அவர் கேட்டா தப்பா நினைச்சுக்குவாரோ? அப்புறம் அம்மா, இந்த புத்தாண்டுக்கு பெரிய பார்ட்டி வச்சிருந்தாங்க. அந்த பார்ட்டிக்கு நாமளும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு என்னையும் கூட்டிட்டு போனாரு. அங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு அழகான ட்ரெஸ் வாங்கி கொடுத்து என்ன அழகுபடுத்தி பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனாரு. டான்ஸ் எல்லாம் ஆட வச்சாருமா. அப்படியா பொம்மி? இதுக்கே அசந்து போனா எப்படி? நாங்க திரும்பி வரும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீ டான்ஸ் எல்லாம் ஆடி உனக்கு கால் வலிக்கும்னு என்ன அப்படியே கையில ஏந்தி வீடு வரைக்கும் தூக்கிட்டு வந்தாருமா. அப்படியாடி? ஆமாமா. எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னா அப்பா எப்படி தூக்கிப்பாரு அப்படி தூக்குனாரு. அதம்மா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொம்மி. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் உனக்கு கால் வலிக்கும்னு சொல்லி எனக்கு கால் அமுக்கி விட்டாருமா. நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லு? நீங்க 2 பேரும் இப்படியே எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்டி. அதுதான் எனக்கு வேணும். அம்மா, எனக்கு கால் அமுக்கிட்டே இருந்த வேம்பு சாரு திடீர்னு கால் ரொம்ப முழுக்கன்னு இருக்கு பொம்மி, எங்க பொம்மி கொலுசுன்னு கேட்டாரு. கேட்ட அவரு மறுநாள் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? எனக்கு கொலுசு வாங்கிட்டு வந்தாரு. போட்டோலாம் எடுத்தாருமா. குழந்தை வயித்துல இருக்கிற ஒவ்வொரு வாரத்திலயும் உன்னை நான் போட்டோ எடுத்துட்டே இருப்பேன். இப்பதான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா இந்த வாரத்துல இப்படி இருந்தா, அந்த மாசம் இப்படி இருந்தான்னு காமிக்க முடியும்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போய் போட்டோ எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரு வாங்கிட்டு வந்த கொலுச என் கால்ல மாட்டி விட்டாருமா. அப்படியா பொம்மி? ஆமாம்மா. அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் அப்பா கிட்ட கொலுசு வேணும்னு கேட்டேன். வாங்கி தரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு, ஆனா அவரால வாங்க முடியல. அவர்கிட்ட காசு இல்ல. எனக்கு நல்ல வெள்ளி கொலுசு வாங்கணுங்கிறதுக்காக அப்பா எல்லா இடத்துலயும் அலைஞ்சு திரிஞ்சு ஸ்வீட் ஆர்டர் எல்லாம் புடிச்சு அத நல்லபடியா செஞ்சு கொடுத்து கஷ்டப்பட்டு கொலுசு வாங்கிட்டு வந்தாரு. அவரு வரும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன். தூங்குற புள்ளைக்கு கொலுச மாட்ட வேண்டான்னு சொல்லி அப்பாவும் என் பக்கத்திலேயே படுத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அப்பா முழிக்கவே இல்லைல்லம்மா. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அந்த கொலுசை நான் போட்டுக்கவே இல்லம்மா. கொலுசை பார்த்தாலே அப்பா ஞாபகம் தான் வரும். அதுக்கப்புறம் வேம்பு சார் ஆசையா வாங்கி கொடுத்த கொலுசை தான் நான் போட்டிருக்கேனே. ஐயோ, கால கொலுசே இல்லையே. அம்மா கொலுசு எங்கன்னு கேட்டா என்ன பண்றது? மாப்பிள்ள நல்லா பாத்துக்கிறாரா, நீங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கீங்களான்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தியே. நான் சொன்னதையெல்லாம் கேட்டல. நான் எப்படி இருக்கேன்னு நீயே சொல்லு. நீ சந்தோஷமா மகாராணி மாதிரி தான் இருக்க. மாப்பிள்ள உன்னை அவர் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாரு. இத கேட்க கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப அப்பாவும் நம்ம கூட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. கூடிய சீக்கிரத்துல உனக்கும் மாப்பிளைக்கும் பிறக்க போற குழந்தைய என் கண்ணால பாத்துட்டா அப்புறம் எனக்கு இந்த உலகத்துல என்னடி இருக்கு? நிம்மதியா நானும் உங்க அப்பா கூடவே போய் சேர்ந்துடுவேன். ஏய், என்னடி அடிக்கிற? பின்ன சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி உளறதே உனக்கு வேலையா போச்சு. எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு எல்லாமே நீ தான் செய்யணும். அதுக்கு சோறு ஊட்டுறதுல இருந்து ஸ்கூலுக்கு போய் விடுற வரைக்கும் எல்லாத்தையும் நீ செய்யாம வேற யாரு செய்வா? அதெல்லாம் செய்யாம எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? ஏண்டி, என் பேர குழந்தைக்கு செய்யறத விட எனக்கு வேற என்னடி சந்தோஷம் இருக்க போகுது? சரி, திரும்ப. என்ன மனோ, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு? ஐயோ அம்மா, பெருசு கடை கணக்கெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாரு. எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஹால்ல பூத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. சரி, அக்கவுண்ட் காமிச்சிட வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பின்ன தமன்னா, அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான். அமைதியா இருடா. நீயே கத்தி அவர்கிட்ட காமிச்சு கொடுத்துருவ போல இருக்கே. என்னப்பா, 40-50 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருக்கு. ஏகப்பட்ட பர்ச்சேஸ் பில் இருக்கு. அதுக்குள்ள அவர் எப்படிப்பா கண்டுபிடிப்பாரு? வாய்ப்பே இல்ல. அவரு ஏதோ ஆர்வ கோளாறுல கணக்கு பாக்குறேன்னு கூப்பிடுறாரு. நீ சும்மா கொண்டு போய் கொடு, ஏதோ கொஞ்சம் மேலோட்டமா பாப்பாரு. மா இல்லம்மா, அது வந்து சரி, நீ இத சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பர்ச்சேஸ் முடிஞ்சதுக்கு அந்த ஆளு கமிஷனை கரெக்டா கொடுத்துட்டானா இல்லையா? அம்மா, அதெல்லாம் அப்பவே வந்துருச்சுமா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா. அத வாங்கி அக்கவுண்ட்ல போட்டு போய் இருந்த தைரியம் இப்போ உனக்கு இல்லல? ஏன் அவர் அக்கவுண்ட் காமிக்கணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ உனக்கு கசக்குது? இங்க பாரு மனோ, தப்பு செய்யும் போது ரொம்ப தெளிவா தீர்க்கமா செய்யணும். நாம எந்த தப்பும் செய்யலங்கிற மாதிரி தைரியமா போய் அவர்கிட்ட பேச. கண்டுபிடிச்சதானே பயப்படணும். அவர்தான் கண்டுபிடிக்கவே போறது இல்லையே. போ மனோ, பாத்துக்கலாம். சரிம்மா. தாத்தா, அக்கவுண்ட்ஸ் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் தாத்தா. சரி, இப்படி வைப்பா. இதுல பர்ச்சேஸ் பில்ஸ் எல்லாம் இருக்கு. சரி சரி, வைப்பா வைப்பா. எங்க ஆளை காணமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். பொம்மி, பொம்மி. வரேன் தாத்தா. தாத்தா. பொம்மி, கடை கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாரேம்மா. வா, இப்படி உட்கார். சரிங்க மாமா. பொம்மி வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க மாமா. அவங்க எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு பொம்மிக்கு தானே தெரியும். பொம்மி, நீ போய் சமையல் கட்டுல வேலையை பாரு, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க அத்தை.
கொஞ்சம் இருமா. இதுக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகும். பொம்மி இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா அதெல்லாம் பண்ணுவா. இல்லனா நான் ஒரே ஆளா தவிக்கணும். ஏன் இவங்க கிடந்து இப்படி தவிக்கிறாங்க? ம்? ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்ல மாமா, பொம்மி இப்ப மாசமா இருக்கா. சாப்பிடறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வாந்தி மயக்கம் இதெல்லாம் வரும். மசக்கியா இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்க வேண்டாமா? ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஒண்ணு பண்ணுமா, நீயும் தவனாவும் போய் சமையல் ஆரம்பிச்சிடுங்க. பொம்மி இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துருவா. பொம்மி நீ வாமா. சரிங்க தாத்தா. தாத்தா, இந்த பர்ச்சேஸ் பில் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். கொடுப்பா, பாக்குறேன். தாத்தா, ஒரு நிமிஷம் இத பாருங்க. என்னம்மா? அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு இந்த கடையில இருந்து எதுவுமே வாங்க கூடாது, அவங்க தரம் இல்லாத பொருட்களை விக்கிறாங்கன்னு நீங்க சொல்லிருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா தாத்தா? ஆமாமா. இப்போ அந்த கடையில இருந்தே மொத்த அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கும் பொருள் எல்லாம் வாங்கிருக்காங்க தாத்தா.